கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேசத்திற்காக ஜெபிக்க ஒரு அறைகூவல். வரும் ஜனவரி 26 ஞாயிற்றுக்கிழமை சுதந்திர தினத்தன்று மாலை 5 மணி முதல் 7 மணி வரை தேசத்திற்கான ஜெபம் இணையதளம் மூலம் நடைபெற உள்ளது. வாஞ்சியுள்ள தேவ பிள்ளைகள் வாட்ஸ்அப் மூலம் தெரியப்படுத்தினால் உங்களுக்கு கூகுள் மீட் லிங்க் அனுப்பப்படும். கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனங்களாகிய நாம் நம்மை நாமே தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவருடைய முகத்தை தேடுவோமானால் பரலோகத்தில் இருக்கிற கர்த்தர் அதை கேட்டு நம்முடைய பாவத்தை நமக்கு மன்னித்து நம்முடைய இந்திய தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவது உறுதி. ஆமேன். தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 147வது சங்கீதம் வசனம் 13. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்களுடைய வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி எங்களிடத்தில் உள்ள எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இந்த நாளில் எங்கள் மத்தியில இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் இருக்கிற வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகளை ஆண்டவரே நீர் பாதுகாக்கிற தேவனாய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களை ரட்சிக்கிற தேவனாய் ஆண்டவரே, பாவங்களிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் கர்த்தர் இந்த நாளில் நீர் எங்கள் மத்தியில இறங்கி வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. துன்மார்க்கமாய் இருக்கிற வாலிப பிள்ளைகள், தேவனை விட்டு ஓடி போய் கொண்டு இருக்கிற வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் ஆண்டவரே, பாவ பழக்கங்களுக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை அப்பா நீர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால உம்முடைய விலைமதிப்பற்ற ரத்தத்தினால ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. கர்த்தர் அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு பாதுகாப்பை நீர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. சத்துரு ஆண்டவரை எந்த விதத்திலையும் கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு, பிள்ளைகளை ஆண்டவரை இழுத்து கொண்டு போகாதபடிக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்படியாய் கர்த்தர் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. வேலை பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. வியாபாரம் பண்ணுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வெளிநாடுகளிலே இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கிற பாதுகாப்புக்காகவும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். பாவத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறீங்க. உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து பிள்ளைகளை பாதுகாக்கிறீங்கப்பா, அதற்காய் ஸ்தோத்திரம். பாதுகாத்து ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறபடினால் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.